வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ முக்கியமான ஒரு அரசியல் பரபரப்பு அப்படின்னும் போது பங்களாதேஷில் ஒரு பெரிய அரசியல் பரபரப்பு போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்து நினைக்கிறேன், ராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கு. அங்கே இருந்த பிரதமர் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு அரசியல் விஷயம். இது இந்தியாவுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வருது? இது இந்தியாவோட அரசியலை எப்படி பொருத்தி பார்க்குறீங்க சார் நீங்கள்? ஏறத்தாழ இங்கே நடந்த இப்போ அரசியல் தாங்க. ஆனால் இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, அவங்களாம் வேகமானவர்கள். இந்தியாவை பொறுத்தவரை அந்த வேகம் நம்மக்கிட்ட கிடையாது. கஜினி முகமது வந்தால் நம்ம ஒன்றும் வாய் தரதுக்குள்ள, வாப்பா வேணுங்கிற இடத்துக்கு என்ன ஒன்றும் பண்ணிடாத, உனக்கு வேலை இருந்ததுன்னா சொல்லு, நான் வந்துட்டு வந்து வேலை சொல்கிறேன், இது கொள்ளடிக்கணும், நான் கோயிலில் திறந்து விட்றேன்னு தான் அவங்க தான் நம்ம ஆளுங்க. 13 தடவை வந்துட்டு போர் அடித்து போயிட்டான். என்ன தான்டா பண்ணுறது அப்படின்னு. இவ்வளோ தடவை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு ராஜா இல்லையா குஜராத்தில். வந்து 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 கொள்ளடிச்சு தான் பாட்டுக்கு போயிட்டான் 13 தடவை. அதுக்கப்புறம் கோரி முகமது வந்தான், அவனும் சலிச்சு போய் போடாவிட்டான். இப்ராஹிம் லோடி வந்தான், பார்த்துக்கிட்டே இங்கே ஒரு இளிச்சவாய் கூட்டம் ஒன்று இருக்குது, வந்து வாங்கடான்னா அப்படியான்னு சொல்லிட்டு பாபர் வந்தார், உக்காந்தார். 7 தலைமுறை பேசாமல் தான் இருந்தானுங்க. என்ன போராட்டம் பண்ணானுங்க. அவனுக்கு விந்தியமலை கீழே வரல, தெரியுமில்ல. ஏன்னா விந்தியமலை கீழே வந்து கிருஷ்ணதேவராயன் ஒரு ஆள் இருந்தால் விஜயநகர சாம்ராஜ்யம் முகலாயர்களை வரவிடவும் தடுத்தான். வரலையே அவங்க, முகலாயர்கள் சாம்ராஜ்யமே வரலையே. இங்கே வடநாட்டில் பூரா அவன் இருந்துகிட்டு இருந்தான். அவன் ஏன்னா இங்கே நம்ம போராடி தடுத்து நிறுத்தி விட்டோம், வர முடியல அவங்களால. வெள்ளைக்காரர்கள் நம்மக்கிட்ட வியாபாரம் தான் பேசுனாங்க. ஆட்சியை பிடிச்சது அவங்க வடநாட்டுக்கு போனதுக்கு பிறகு தான் ஆட்சியை பிடிச்சாங்க. இங்கே ஆட்சியை அவங்க பிடிக்கலை. வேலுநாச்சியார், மருதுபாண்டியர், பூலித்தேவன்லாம் அடித்து வேர்ட்டு துரத்தி விட்டாங்க. கல்கத்தாவுக்குள்ளார போனதுக்கு பிறகு தான், பிளாசி யுத்தத்துக்கு பிறகு தான், கல்கத்தா விழுந்த பிறகு தான் இவனுங்க வந்து ஆட்சிக்காக வர்றாங்க. தென்னாட்டில் இருந்தவர்கள் ஆட்சிக்கு வர முடியல, ஏன்னா இது எதிர்ப்பு. அதனால் பங்களாதேஷில் நடந்த புரட்சி வந்து இந்தியாவில் நடக்குமா என்னங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வடநாட்டுக்காரர்கள் போராடினதான் வரலாறே கிடையாது. நீங்கள் பல இடத்துல நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க, இந்த இராணுவ புரட்சி அதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்தியாவில் இல்லவே இல்லை. ஏன்னா நிறைய டிஸ்கஷனில் நீங்களே அதை குறிப்பிட்டு கருத்துக்களை சொல்லுங்க. அதனால தான் அவங்கள்ட்ட கேட்குறேன். அப்படி ஒரு விஷயம், ஏன்னா நேபாளில் அப்பப்போ ஆட்சி கவிழுது, அப்பப்போ ஆட்சி மாற்றம், ராணுவ ஆட்சி அப்படிங்கிறது. இப்போ இங்கே பங்களாதேஷ், இலங்கையில் சமீபத்தில் நம்ம பார்த்த விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம மாலத்தீவில் கூட இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்ம சுற்றி இருக்க சின்ன சின்ன நாடுகளில் ஏதாவது ஒரு அரசியல் மாற்றம், பரபரப்பு விஷயம்லாம் இருக்குது. இந்தியா வந்து இந்த விஷயத்தை எப்படி நம்ம ஒன்றுபடுத்தி பார்க்கலாம்? ஏன்னா இந்தியாவோட பொருத்தி பார்க்குறாங்க பலரும். ஏன்னா வந்து ஹசீனா வந்து பின்பற்றுற அந்த பாலிடிக்ஸ் ஸ்டைல் தான் மோடி இங்கே பின்பற்ற ஸ்டைலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பலரும் தங்களோட பார்வை முன்வைக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதைத்தான் சொல்கிறேன், அந்த மக்கள் வேறு, அவங்க போராடுற டைப்பு. இவன் போராடினதான் வரலாறே கிடையாது. அதனால் என்னாச்சு, அவங்க வந்துட்டாங்களா, இவங்க போய்ட்டு அவங்க விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அன்றைக்கி வந்து சினிமாவுக்கு போய்டுவானே ஒழிய இவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். ஐயா, வடநாட்டு மக்கள் என்றைக்குமே போராடினது கிடையாது, என்றைக்குமே போராடினது கிடையாது. அக்னிவீர் பிரச்சனைலாம் இப்போ இறங்கி போராடினாங்க சமீபத்தில், நீங்கள் பார்த்துருப்பீங்களா? என்னத்தை பெரிய போராட்டம் நடத்திவிட்டாங்க. பாகிஸ்தான்கிட்ட சண்டைக்கு போவாங்க. அது பூட்டோ இருந்தவரையும் இந்திரா காந்திக்கும் பூட்டோவுக்கு மத்தியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இந்த அளவு நீ தோத்துரு, இந்த அளவு நான் தோத்துறேன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் தோற்றதுக்கு உடனே பூட்டோ அதை வச்சுக்கிட்டு அவர் ஜெயிச்சிருவார். பாகிஸ்தான் வெற்றி பெற்றுன்னு சொல்லிட்டு இந்தமா ஜெயிச்சுக்கும். இந்த இம்ரான்கான் வந்ததுக்கு பிறகு தான் தகராறு வந்துருச்சு. அந்த நிஜமாவே சண்டைக்கு வருவேன்ட்டான், பயந்துட்டாங்க. என்னடா நிஜமாக அடிப்பீங்க போட்டிருக்கேன் அப்படின்னு. ஆமாம், நான் கிரிக்கெட் பிளேயரு, வின் பண்ணுறதுக்கு தான் ஆடுவேன். நான் வந்து பூட்டோ மாதிரிலாம் தோக்கிறதுக்கெல்லாம் ஆட மாட்டேன். இஃப் ஐ கம் ஐ வில் காங்கர் யூ அப்படின்னா மோடிக்கு பயந்துட்டாரு. அதனால தான் வாய முடிக்கிட்டார். நீங்கள் சார், மோடி பாகிஸ்தான் எதிர்த்து வீர அவசியம் பேசுகிறாரு. இம்ரான்கான் ஒன்றும் பதிலே சொல்லலையே. ஐயா, பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பை நம் தீவிரவாத தாக்குதல் பாகிஸ்தான் மூலமாக வருகிறது அது இதுன்னு பேசும்போது இம்ரான்கான்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க இப்படி சொல்கிறாங்கன்னு. எலெக்ஷன் நிற்கும் போதுலாம் இந்தியாவில் இந்த மாதிரி சொல்லுவாங்க, பாகிஸ்தான் நாங்கள் அடிக்கணும்னு நினச்சா ஒரே நிமிஷத்தில் அடிச்சிடுவோம், எங்களுக்கு இது வேலை இல்லை, நாங்கள் எல்லாம் போடவே மாட்டோம். அவர் எலெக்ஷனுக்காக பேசுகிறது வழக்கம் தானேனாரு. அப்புறம் தான் மோடிக்கு தெரிஞ்சுது ஒரு நாள் வரமாட்டான் போட்டுருக்குன்னு. அப்புறம் தான் ஜின்பிங்கு கிட்ட கேட்டார் எதா பண்ணலன்னு. அவர் ஜின்பிங்கு போராடுறேன்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சிக்கிட்டார், கொடுக்கல. அவங்களும் தீவிரவாதம் தான். இன்றைக்கி ஒரு தீவிரவாதம் சைனா பற்றி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார் மோடி. அதான் பேச மாட்டார். பட் பாகிஸ்தான் பேசுகிறார். அவன் நிஜமாகவே வந்துட்டான், ஜின்பிங் நிஜமாக வந்துட்டான். அருணாச்சல பிரதேசம் நம்ம கை விட்டு போயிடுச்சு. உள்ளே வந்து வீடு கட்டிட்டாங்க, ஊர் பேரை மாற்றிட்டாங்க, அவங்க மேப்பில் சேர்த்துக்கிட்டாங்க. மோடி அந்த ஏரியா போகலையே, மணிப்பூருக்கு பக்கத்தில் இருக்குது. ரொம்ப என்னத்துக்கு அந்த போக
நம்மளோட அண்டை நாடுகளுடைய அரசியல் நம்ம உற்று நோக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் நமக்கு கொடுக்கல் வாங்கல் இருக்கும், அவங்களோட ஒரு சுமூகமான உறவுங்கிறது கட்டாயம் அவசியமானது. இந்த மாதிரியான விஷயத்தை பின்பற்றுவதில் மோடி நியமிச்சிருக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், திரும்பவும் அவரை தான் நியமிச்சிருக்காரு மோடி. எப்படி ஜெய்சங்கர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு பார்க்குறீங்க? இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை என்றைக்குமே வெற்றி பெற்றதில்லை. இந்தியா சுதந்திரம் அடைந்த நாளில் இருந்து இன்று வரையில் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை தோல்வி தான் அடைஞ்சிருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இதை விட கேவலமான வெளியுறவு கொள்கை எங்கேயுமே கிடையாது. இத்தினூண்டு தீவுங்க, உலக வரைபடத்தில் இடமே பெறாத ஒரு மாலத்தீவு. அந்த பிரசிடென்ட் சொல்கிற ஜாக்கிரதைங்கிறாரு இந்தியாவை. கையகலத்தில் இருந்த ஒரு தீவு இலங்கை, ஜாக்கிரதைங்க, ஒன்றும் பண்ண முடியல. பாகிஸ்தான் மிரட்டுற அப்படி, பங்களாதேஷ் மிரட்டுற அப்படி, நேபாளம் மிரட்டுற அப்படி, பர்மா மிரட்டுது. யார் உங்ககிட்ட நண்பராக இருக்காங்க? சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் பகையாக இருக்கிறீங்க. அவ்வளோ மோசமான வெளியுறவு கொள்கை. பட் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்குமான உறவு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஏன்னா ஷேக் ஹசீனா வந்து அவருக்கும் மோடிக்கு ஒரு நல்ல பழக்கம், அதனால் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன் சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட நடந்திருக்கு. அங்கே இந்து கோயில்கள் வந்து கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு, இந்துக்கள் தாக்கப்பட்டிருக்காங்கலாம் பெரிய விஷயமா நடந்துருக்கு. அது குறித்து மோடியோ ஆர்எஸ்ஓ வந்து எந்த விதமான மூச்சும் விடலை. கனடா இந்து கோயில் தாக்கப்பட்டா, ஆஸ்திரேலியா தாக்கப்பட்டா கூட இங்கேருந்து அறிக்கை விட்றாங்களது. பட் பங்களாதேஷில் இந்த மாதிரி விஷயம் நடந்தால் கூட ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அதனால் அந்தளவுக்கு ஒரு ஒற்றுமை பங்களாதேஷோட தான் இருக்குது. ஒற்றுமை இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியல. பட் ஆட்சி நடத்தின முறை ஒரே மாதிரி தான் இது பண்ணுது. அது அந்த பங்களாதேஷ் உருவான போதே தகராறு வந்துருச்சுங்க. பங்களாதேஷ் உருவாக்குனது இந்திரா காந்தி தான் உருவாக்குனாங்க. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய அவரை வச்சு தான் அந்த பங்களாதேஷ் உருவாக்குனாங்க. பங்களாதேஷ் உருவான 2வது வருஷத்துலேயே உருவாக்குன முஜிபுர் ரஹ்மான் பங்களாதேஷின் தந்தைன்னு கருதப்பட்டு முஜிபுர் ரஹ்மான் சுட்டுக் கொல்லப்பட்டார். குடும்பமே சுட்டுக் கொல்லப்பட்டார். குடும்பமே, மொத்த குடும்பம் 7 பேர் வீட்டில் படுத்திருப்பா, அத்தனை பற்றி கொட்டார். சார்னுடைய கொலைக்கு பிறகு குடும்பமே ஒட்டுமொத்தமாக கொல்லப்பட்டது வந்து இந்த முஜிபுர் ரஹ்மான் 20ஆம் நூற்றாண்டில். பிரெஞ்சு புரட்சியில் நடந்தது அது வேறு. 20ஆம் நூற்றாண்டில் வந்து குடும்பமே கொல்லப்பட்டது அது. ஆக அன்னைக்கே அந்த நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து தனி நாடாக உருவாக்கின முஜிபுர் ரஹ்மானே அந்த மக்கள் ஏற்றுக்கல. அப்படிப்பட்ட மக்கள் வாழ்கிற பூமி அது. அதே தான் இன்றைக்கி தியாகிகளுக்காக இது பண்ணது வந்து சுப்ரீம் கோர்ட்டை சொன்னது வந்து ஒரு ஸ்பார்க்கு தான். அதை தான் இன்றைக்கி தோழர் தியாகம் அவர்கள் சொன்னார். அது வந்து ஒரு பொறி. காட்டு தீக்கு ரெடி ஆகிடுச்சு, இந்த பொறி கிளம்பிச்சு காட்டு தீயாக மாறிடுச்சு. அது அல்ல காரணம். இந்த அம்மா ஆட்சியில் வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே பண்ணாத அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தது. அதனால தான் இப்போ அதை திருமாவளவன் தான் சொன்னார். தேர்தலில் வெற்றி பெறதுனாலே நீ ஆட்சியில் இருந்தாலாம் நினச்சிக்கிட்டு இருக்கவனா, அது இந்திய அரசாங்கத்தை இன்றைக்கி இந்தியாவை ஆண்டுக்கிட்டு இருக்கோம், அது புரிஞ்சுக்கணும். மக்கள் எழுச்சிங்கிறது வேறு, அது என்றைக்கு வரப்போதோ தெரியாதுன்னாரு. ஆனால் நான் என்னை பொறுத்தவரை மக்கள் எழுச்சி வட இந்தியாவில் வராது, சான்ஸே கிடையாது. ஏன்னா யார் வந்தாலும் வாங்க எங்கள் பொண்ணை கட்டிக்கிறீங்களான்னு ஒன்றுங்க. அக்பருக்கு தமிழ் பொண்ணை கட்டிக்கிட்டு மச்சான் ஆகிட்டாங்க. ஜோதிபாயை கட்டி கொடுத்துட்டு பேர் தொடர்பால் மச்சான் ஆகிட்டான். மச்சான் ஆகி ராஜா பதவி வாங்கிக்கிட்டான். அப்படிப்பட்ட ஆளுங்க யார் வந்தாலும் அவனோட சேர்ந்துக்குவாங்க, அவ்வளோதான். அவனுக்கு இப்போ இதெல்லாம் போராட மாட்டாங்க. இதெல்லாம் இது வந்து நடக்கிறதுனாக்கா தென்னிந்தியாவிலேருந்து யாராவது போய் பண்ணாதான் அப்படி. இப்போ கூட பாருங்களேன், பாஜக எதிர்த்து யார் இருக்கா? விந்தியமலை கீழே இருக்கவங்க தான் இருக்காங்க. தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா விட்டுருக்கு. சந்திரபாபு நாயுடு அதில் ஒரு ஆள் அங்கே போய் சேர்ந்துட்டார். ஆனால் தெற்கு தான் வந்து வடக்குக்கு தலைவலியாக இருந்திருக்குதே ஒழிய, வெள்ளைக்காரர்களுக்கு தலைவலியாக இருந்திருக்க ஒழிய, முகலாயர்களுக்கு தலைவலியாக இருந்திருக்க ஒழிய, வடக்கு என்றைக்குமே வந்தவர்களாம் வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சவங்க தான். இல்லை சார், இப்போ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஹசீனா பின்பற்ற சில பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து எதிர்க்கட்சியில் வந்து சிறையில் அடைக்கிறது, அவங்களுக்கான கருத்து சுதந்திரம் மறுக்கிறது, மீடியாவை வந்து கைக்குள்ளே வச்சுட்டு கருத்து சுதந்திரம் மறுக்கிற அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதே டிப்பிக்கலாக மோடி வந்து அறிவிக்காமல் அவரும் செஞ்சுட்டு இருந்தார், பார்த்தோம் நம்ம. ஏறக்குறைய ஒன்று தான். அப்படி இருக்கும்போது அங்கே அவருக்கு எதிரான ஷேக் ஹசீனாவில் தொலைச்சி அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ண முடியல. உயிருக்கே ஆபத்துன்னு ஓடி வரக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை வருது. இங்கே அந்த மாதிரியான பிரச்சனை வராமல் எப்படி மோடி அதை ஹேண்டில் பண்ணுறாரு? எப்படி அந்த அவர் ஒன்றும் ஹேண்டில் பண்ணீங்க, மக்களே எந்திரிக்கலைங்க, பேசாமல் தானே உட்காந்துருக்காங்க. இல்லை அங்கே எப்படி எந்திரிக்காங்க, இங்கே எப்படியா எந்திரிக்க? அந்த மக்கள் வேறங்க, அவன் போராடுற ஏனாங்க, இவன் போராடினதே கிடையாது. அதைத்தானே நான் திருப்பி சொல்கிறேன். இவன் என்னைக்கு போராடின எதிர்த்து, யாரை எதிர்த்து போராடிருக்கான்? சிவாஜி வர்றவரும் அவன் முகலாயர்கிட்ட அவன் ஒன்றுமே பண்ணலையே. சிவாஜி தானே வந்து, சிவாஜி எடுத்திங்கன்னா வடநாட்டுக்காரன் சொல்ல முடியாது, திராவிட இனத்தை சேர்ந்தவன். அவன் தான் எதிர்த்து நின்றவன்.
சரி சார், இப்போ எப்படி சார் அப்படி ஒரு பெரிய ஒரு போராட்டம் இப்போ மோடிக்கு எதிராக இங்கேருந்து பெரிய அளவு அப்படி ஒரு விஷயம் பங்களாதேஷ் நடந்த மாதிரி நடக்காமல் இருக்குது, என்ன விஷயம் கிரவுண்டில் என்ன மாறி இருக்குது? உலக பார்வையே என்னன்னா, ஒரு கடுமையான இரத்த புரட்சி ஏற்படுவதற்கான காரணங்கள் அத்தனையுமே இந்தியாவில் இருக்குது. ஆனால் மக்கள் இப்போ இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. ஆனால் மக்கள் அந்த மாதிரி டைப்பு கிடையாது, அவங்க யாரையும் ஏற்று போராட்டது கிடையாது அப்படின்றது தான் வரலாறு. ஓகே சார், இப்போ எல்லா கண்ட்ரிகளும் இப்போ நீங்கள் எப்படி இந்தியாவுக்கு அது ஏன் பொருந்தலை, எதனால் அந்த விஷயம்? அது மக்கள் அது மாதிரி இல்லைங்க, வந்தவனையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் தான் சொல்கிறேனே, முகலாயர் வந்தாங்க, படையெடுத்து சண்டைக்கு போகுது. சண்டைக்கு இப்போ நீங்கள் மரபுலேயே ஊறிடுச்சுங்கிறீங்களா? இப்போ காலங்காலமாக இருக்கு வடக்கத்திக்காரன் சண்டை போட்டதே கிடையாது. ஏங்க இங்கே இருக்கிற ஒரு ராஜராஜ சோழன் தஞ்சாவூருங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டை ஆண்டுக்கிட்டு இருந்தவன் உலகம் முழுவதும் கட்டி ஆண்டுட்டாங்க. ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விட பெருசுங்க. மலையாவினுடைய ராஜாவாக இருந்தவன் பேர் வந்து பரமேஸ்வரன். ராஜேந்திர சோழன் வந்து அவனை உட்கார வச்சுட்டு வர்றான் ராஜாவா. அவன் ஒரு அரேபிய பொண்ணை ஆசைப்பட்டான், அரேபிய வர்த்தகர்கள் கூட்டு வந்த பொண்ணை ஆசைப்பட்டான். அவள் அந்த அரேபியர்கள் வந்து கல்யாணம் எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் நீ முஸ்லீமாக மாறணுன்னாங்க. நான் முஸ்லீமாக மாற மாட்டேன். மாறிட்டாங்க, பரமேஸ்வரன் தான் மாறினான். ஆனால் அவன் ஒரு கண்டிஷன் போட்டான், என் பொண்டாட்டிக்கு பரமேஸ்வரின்னு பேர் வைக்கணும். யார் ராணியாக வர்றாங்களோ அவங்களுக்கு பரமேஸ்வரிங்கிற பேரில் தான் அவங்க இருக்கணும்னா அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கும் மலையாவுடைய ராணி பேர் வந்து பரமேஸ்வராய், பரமேஸ்வரிங்கிற பேர் பெருமூசராய்ங்கிற பேர் ராஜேந்திர சோழன் காலத்தில் இருந்ததுங்க. நியூசிலாண்டில் ராஜேந்திர சோழனுடைய இதெல்லாம் அங்கே கல்வெட்டுகள் கிடைக்குது, சைனாவில் கிடைக்குது, ஆஸ்திரேலியாவில் கிடைக்குது. கேப்டன் குக்கு தான் ஆஸ்திரேலியாவெலாம் கண்டுபிடிச்சாங்க. அவனுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜேந்திர சோழன் போயிட்டு வந்துட்டான். யாரா கண்டுபிடிச்சதுன்னு கேட்குறாங்க. பெருங்கிற நாட்டுக்கு போயிருக்காங்க, சவுத் அமெரிக்காவில், தென் அமெரிக்கா. அங்கே பார்த்தா அவங்க மியூசியத்தில் போட்டிருக்காங்க, சோழன் ஈரா இஸ் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் அவங்க மியூசியத்தில் இருக்குது. நான் கண்ணால் பார்த்து ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணல, இல்லாட்டி போனால் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அப்போ அந்த க்யூரேட்டரை கேட்குறேன், மியூசியம் க்யூரேட்டர், நான் ராஜமாணிக்கம் என்னோட கூட ஒர்க் பண்ணுறேன், இங்கே தான் இருக்கார். 2 பேரும் தான் அதை பார்த்துட்டு இது சோழன் ஈரான்னு போட்டிருக்கேன், அது என்னென்னு எங்களை பார்த்தார். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்னு கேட்டார். இந்தியாவிலேருந்து வர்றீங்க. இந்தியாவில் எங்கேருந்து வர்றீங்க? சவுத் இந்தியா. தெளிவாக சொல்லுங்கள், தமிழ்நாடு. அதோட ராஜாவாக இருந்தவங்க தாங்க. அது எங்களுடைய வரலாறு. அவர் சொல்கிறது எங்களுடைய வரலாறு என்னன்னா, தமிழ்நாட்டில் இருந்து இந்து மகாசமுத்திரம் வழியாக வந்து அந்த படகோணிகர்கள் இருக்கிற தென் அமெரிக்காவுடைய தென்கோடியில் குடியேறி அப்படி வந்தவங்க தாங்க நாங்கள். எங்களுடைய ஆரிஜின் நீங்கள் தான். அப்படி அவங்களுடைய இது எந்திரன் படத்தில் வரும், கிளிமஞ்சாரோ மொழிமஞ்சாரோ ஒரு பாட்டை பாடிட்டு ஆடுவாங்களே, அந்த பாட்டை அங்கே தான் எடுத்தாங்க. அந்த மச்சு பிச்சுங்கிறது வந்து அங்கே ஆதி இனம். அவங்க சாமியெல்லாம் பார்த்தா நம்ம சாமி மாதிரி, முனீஸ்வரர் மாதிரி அந்த மாதிரி இருக்குது, துர்கா தேவதைகள் இருக்குது. சாப்பாடு என்ன சாப்பாடு தெரியுமில்ல? கருப்பு மூச்சை கொட்டை இது கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சு சாதம் போட்டு பேசி சாப்பிட்றாங்க, வேஷ்டி கட்டுறாங்க. இங்கேருந்து அங்கே போனவங்க தான், நீங்கள் தாங்க முதல்ல வந்தவங்கங்கிறாங்க. சரி, ஓகே. அந்த மாதிரி தமிழ் எல்லாம் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி உலகத்தையும் ஆண்டவங்க வந்து இல்லாமல் தெற்கில் தான் இருந்தாங்க. வடக்கில் பாபரை பெரிய பெரிய கிங்கு நாங்கள் எத்தனை நாட்டை அந்த ஆள் கட்டி ஆண்டான். பக்கத்தில் இருக்கிற இது ஈரானுக்கு போனான் அவன், இல்லை ஆப்கானிஸ்தானுக்கு போனானா, அங்கேருந்து வந்தவனுக்கு தான் அந்த ஆப்கானிஸ்தானை பிடிச்சானுங்க. அது பாட்டு காந்தார தேசம் தனியாக தானே இருந்தது. எதை பிடிச்சானுங்க? பர்மாவை பிடிச்சானுங்களா? பர்மாவில் குடியேறணும் பூரா நம்மளால் தானே இருந்தான். பர்மா அகதிகளாக வந்தவங்க பூரா தென்னாட்டுக்காரன் தானே வந்தான். ரைட் சார், ஓகே. நீங்கள் ஒரு எலாபரேட்டாக அந்த அரசியலுடைய வரலாறு. அது இவங்களுக்கு போராடுற வழக்கமே கிடையாதுங்க. சத்யஜித்ரே தான் அவருடைய படத்தில் காட்டுறாரு, சத்ரஞ்சிகே கில்லாடிங்கிற படத்தில். ஒரு நவாபும் ஒரு ராஜபுத்திர ராஜாவும் உட்காந்துக்கிட்டு சத்ரஞ்சுனாக்க சதுரங்கம், செஸ்ஸு 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. மரத்திட்டு உட்காந்துட்டு ராஜா 2 பேரும் உக்கா குடிச்சிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கானுங்க. வெள்ளைக்காரர்கள் குதிரை மேலே மெதுவாக அவங்க ராஜ்யத்துக்கு உள்ளார போயிட்டுருக்காங்க. இவனுக்கு சதுரங்க ஆடிட்டு இருந்தாலும் வெள்ளைக்காரன் வந்து நாட்டை பிடிச்சிட்டான்னு முடிச்சார் படத்தை. இவன் போராண்டதே கிடையாதுங்கிறது தான் வரலாறு. அதனால தான் இப்போ மோடி தைரியமாக இருக்கிறதுக்காக நம்ம ஜனங்க போராட மாட்டாங்கங்கிற தைரியம் தான். எத்தனையோ போராட்டங்கள் நடத்துது. இறுதியாக வந்து இலங்கை நடக்கிற அரசியல், இப்போ பங்களாதேஷ் நடக்கிற அரசியல், இது போன்ற அரசியல் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம் நம்ம அதுலேருந்து என்ன கற்றுக்கணும்? நீங்கள் என்னைக்கா ஒரு நாள் மக்கள் எழுவாங்க.
காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாரும் தீவிரம், என்னைக்கா ஒரு நாள் மக்கள் எந்திரிப்பாங்க. இப்படி ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. அதில் நீங்கள் மாற்று கருத்து இருந்தால் சொல்லுங்கள். அதாவது மோடி வந்து இங்கேயும் மோடி அரசுக்கு எதிரான அதிருப்திகள் இருக்குது. ஆனால் அந்த மதவாத அரசியல் மூலமாக அவர் வந்து அதை டைலஸ் பண்ணுறாரு. அந்த விஷயங்களை அங்கேயும் பண்ணாங்க. பங்களாதேஷ்லையா? பங்களாதேஷ்லையும் பண்ணாங்க, பிரெஞ்சு புரட்சியில அதை தாங்க பண்ணாங்க. சார் பங்களாதேஷ் எடுத்து சொல்லுங்கள் சார். பங்களாதேஷ் ஏன் அது கை கொடுக்கல உங்களுக்கு? பங்களாதேஷில் மத புரட்சி வரல. இந்த மாதிரி இது அதான் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் ஜெயிலில் போடுறது, பத்திரிகைகளை கையில் வச்சுட்டு இது எல்லாம் என்னென்ன மோடி இன்னைக்கு இங்கே பண்ணிட்டு இருக்காரு அப்படியே அந்தமாக பண்ணிட்டு இருந்தது. அதில் வந்து இடஒதுக்கீடுங்கிறது ஒரு காரணமாக காட்டி பசங்க எழுந்திரிச்சாங்க. எப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை 65 மாணவர்கள் எழுந்திரிச்சாங்க, யார் தலைவன் கூட தெரியாமல் வந்து அது தமிழ்நாட்டையே அதிர வச்சது. அன்னைக்கு போன காங்கிரஸ் தான் இன்றைக்கி ஒரு வரல. தேசிய கட்சிகள் அன்றைக்கி காணாமல் போனது தானே, இன்றைக்கி ஒரு வரலையே. பழனிசாமி போன்ற ஆட்கள் வந்து கூட மாறாமல் தான் இருந்தாங்க. அதனால் தெற்கு பகுதியிலேருந்து எதாவது புரட்சி நடந்தாலுடைய இன்றைக்கி இருக்கிற ஒன்றிய அரசை வந்து மாற்றுறதுக்கு அது அவ்வளோ சுலபம் கிடையாது. அதுதான் இப்பவும் பாருங்கள். இப்போ இந்த தேர்தல் மூலமான ஒரு பெரிய மாற்றம் வந்து நிகழ வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்க்குறீங்க? வடநாட்டை எழுதுக்கிற மாட்டாங்க. நாம் யாராவது போராடினா தான் நமக்கு அவங்கக்கிட்ட போராடி நம்ம என்ன பண்ணணும். இல்லை இப்போ ஷேக் ஹசீனா லாஸ்ட் எலெக்ஷன் என்ன பண்ணாங்கன்னா எதிர்கட்சிகள் தேர்தல் புறக்கணிப்பு என்ற ஒரு அரசியல் நடவடிக்கை மேற்கொண்டாங்க. இப்போ இந்த மாதிரி அண்ணன் போஸ்ட்டில் ஜெயிச்சு வந்துட்டாங்க. பெரிய அளவில் எதிர்ப்பு இல்லாமல் ஜெயிச்சு வந்துட்டாங்க. 40% வாக்கு தான் வாங்கினாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஒருவேளை அந்த எலெக்ஷன் நடந்திருந்து மக்கள் எல்லாரும் போட்டிருந்தானா அப்போ வந்து அந்த எலெக்ஷன்லேயே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாங்க. எலெக்ஷனில் 40%லாம் கொடுத்ததுங்கிறது எப்படி தெரியும் உங்களுக்கு? நம்ம பத்திரிகையில் வந்து செய்தி அங்கே இருக்கிற வாக்கு அந்த ஒர்க் பண்ணியிருக்காது. அதை அங்கே ஒரு ரவிக்குமார் இருக்க மாட்டாரா? நம்ம எலெக்ஷன் ராஜீவ்குமார் இருக்க மாட்டாரா? அவர் பண்ணியிருப்பார். இப்போ மோடி இப்போ வந்து இவ்வளோ கடைசியாக எப்படி தடுமாறிக்கிட்டு எப்படி வந்தார்? ராஜீவ்குமார் இருக்காருன்னு தானே. அது மாதிரி அங்கே ஒரு ராஜீவ்குமார் அந்த மேலே ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருந்தார். அதான் பார்த்தாங்க, முடிச்சுக்கிட்டாங்க. இது ராஜீவ்குமாருக்கு இது ஒரு எச்சரிக்கை, ஜாக்கிரதையாக இருக்கும். என்றைக்கு ஒரு நாள் இவங்களும் எந்திரிச்சாங்கன்னா இதெல்லாம் நடக்கும். ஆனால் இவங்க ஜாக்கிரதையாக தான் இருக்காங்க. ஏன்னா விஜய் மல்லையாவில் இன்னும் ஜெனீவாவில் இருக்கிறதுக்கான நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மக்கள் புரட்சி ஒரு வேளை நடந்ததுன்னா அவங்க ஜெனீவாவுக்கு போகிறதுக்காக தான் அவங்களெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. நீரவ் மோடி இவங்களெல்லாம் அங்கே வச்சுருக்கிறது காரணம். சரி, ஷேக் ஹசீனாக்கு அங்கே ஒரு பிரச்சனை, தஞ்சம் அடைகிறதுக்கான ஒரு புகலிடம் எதுவும் கிடைக்கல அப்படின்றத இமீடியட்டாக இந்தியா வந்தாங்க. அடுத்து பிரிட்டிஷ் போகலாமா அல்லது அரபு அமீரகத்துக்கு போகலாமான்றது முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு இப்போ இதே மாதிரி விஷயம் மோடிக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டு நீங்கள் பல முறை சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி ஏற்பட்டால் மோடி போகக்கூடிய புகலிடம் அடையக்கூடிய இடங்கள் ஜெனீவாவுக்கு போயிடும். ஜெனீவா ஏன்னா அங்கே தான் எல்லாமே இருக்குதுன்றாங்க, எல்லாமே இருக்குதுன்றாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி என்ன புரியலன்னா, இங்கே இருக்கிற நம்ம லோக்கல் அரசுவாதிகள்லாம் கூட வந்து பசிபிக் கடலில் வந்து தீவுகள் வாங்கி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அது மாதிரி ஏதாவது தீவு ஒன்று வாங்கி வச்சுருக்கக்கூடாது, ஜம்மனுக்கு போய் குடியேறி இருக்கலாம்ல. அது மாதிரி அதெல்லாம் ஐடியா கேட்டாக்கா நம்ம ஆளுங்க கொடுப்பாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இப்போ அமித்ஷா ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு, 2029 இவர் தான் பிஎம், எங்களுக்கு என்டிஏ கூட்டணி அமைய போகுது, 29 எலெக்ஷன் இப்படிதான். அதான் 2079 என்ன மாதிரி எலெக்ஷன் நடக்குதுன்னு பார்ப்போம். 2029 அடுத்த என்ன மாதிரி எலெக்ஷன் நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நேற்று வரலும் சொல்லியிருப்பாரு, ஹசீனா வந்து ஓட்டுக்குள்ளார நின்று பார்த்தா தெரிஞ்சு, இப்படி நடந்தால் நம்ம என்ன பண்ணுறது? நடந்து போச்சுங்களே. இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் போட்டு கிடுன்னு கிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எந்திரிச்சு பேந்த முடிச்சுக்கிட்டு தான் நிற்கிறாரு. என்ன ஒரு பதவி, எத்தனை நாளைக்கு வந்து ஆர்மி காப்பாற்றிடும்? இன்றைக்கி மாணவர்கள் எழுச்சியில் முதல்ல காலவரி விட்டு இந்த ஆர்மி தானே காலவரி விட்டுச்சு பங்களாதேஷில். அது இங்கே நடக்காது என்ன இருக்குது? அதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறீங்க? ஏன் நடந்தால் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வடநாட்டுக்காரர்கள் எந்திரிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க போராடின வரலாறு கிடையாது. அதில் ஒரு தைரியமாக இருக்காங்க. நல்லது சார். பல்வேறு ரொம்ப ஆழமாக உங்களுக்கு கருத்தில் வழங்கியிருக்கீங்க. நன்றி.